Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், முழு விவரங்கள். வணக்கம் உமேஷ். அதாவது பாகிஸ்தான் மீது நள்ளிரவில் இன்றைக்கு இந்திய ராணுவம் அதே போல முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். 9 தீவிரவாத முகாம்கள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கட்டமைப்பு முழுவதுமாக சுக்குநூறாக வேட்டையாடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமிலே அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை அவருடைய மனைவியுடைய கண்முன்னே கொடூரமான முறையில் ரத்தம் சொட்ட சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்தியா ஒவ்வொரு நகர்வுகளாக செய்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய அந்த 9 தீவிரவாத முகாம்கள் மீது நள்ளிரவு 1 மணியில் இருந்து 1:30 வரை சுமார் 25 நிமிடங்கள் தாக்குதல் நடத்தியதாக அந்த 3 படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தரப்பிலே விளக்கமாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நிலையிலே தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று முடிந்த பின்னாலே தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலே அந்த எல்லையோர பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம், அதே போன்ற மேற்கு வங்கம், லடாக் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர்கள் மற்றும் டிஜிபிக்கள் அவர்களோடு இந்த ஆலோசனை கூட்டத்தை தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் நடத்தி வருகிறார். குறிப்பாக பாகிஸ்தானுடைய நகர்வுகள் எப்படி எல்லையிலே பதற்றத்தை இந்தியா எதிர்கொள்ள வேண்டும், தணிக்க வேண்டும், மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர் எடுத்துரைத்து வருகிறார். குறிப்பாக பாகிஸ்தான் மீண்டும் தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அப்பாவி பொதுமக்களைத்தான் அவர்கள் குறிவைத்து பல்வேறு இடங்களிலே சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். பகல்காமிலும் அப்படிப்பட்ட ஒரு கோர துயர சம்பவத்தை அவர்கள் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். இதனையெல்லாம் இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொண்டு இருக்காது என்பதைத்தான் நள்ளிரவில் நிகழ்த்தப்பட்ட இந்த ஆபரேஷன் சிந்தூர் எடுத்து காட்டியிருக்கிறது. நம்முடைய முப்படையினுடைய திறமை, வீரம், தீரம், அவருடைய நுணுக்கமான அந்த தாக்குதலுடைய திட்டம் இவையெல்லாம் அரங்கேற்றம் செய்யப்பட்டு பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இனிமேலும் திருந்தவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு அவர்களுடைய ராணுவ வீரர்கள் காஷ்மீரில் 10 அப்பாவி பொதுமக்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய ராணுவம் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் அதாவது ஒத்திகை பயிற்சியை முன்னெடுத்திருக்கிறது. முப்படைகளை சார்ந்தவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளை கொண்டு மிகப்பெரிய ஒத்திகை எப்படி பாதுகாப்பு தருணங்களிலே இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்தால் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று மக்களுக்கு நிகழ்த்துவதாக இந்த ஒத்திகையும் நிகழவிருக்கிறது. இந்த நிலையில் இவற்றையெல்லாம் தீவிரமாக பிரதமர் உட்பட மத்திய உள்துறை அமைச்சர் உட்பட அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட அதன் மட்டத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்பட தீவிரமாக கண்காணித்து இதற்கான ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு நகர்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். ஆபரேஷன் சிந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இந்த கூட்டங்கள் மூலமாக அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து இந்தியா அடுத்தடுத்து பேசி வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. உயர்மட்ட அதிகாரிகள் எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக. குறிப்பாக இந்த விமான நிலையங்கள் 3 நாளுக்கு மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விமான போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லது போக்குவரத்து ஏற்படுகிற போது, போர் நிகழ்கிற போது, ஒத்திகை நிகழ்த்துகிற போது எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நிகழக்கூடாது என்பதற்காக இந்திய அரசு இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.